கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உண்மையான சீஷன் யார் என்று சொல்லுகிற தலைப்பில் இந்த நாளிலே நாம் வாசிக்கும்போது, யோவான் 15ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஒரு நாள் ஒரு வேத வசனத்தை நாம் இந்த நாட்களில் வாசிக்க முடிகிறது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கனிகள் என்று சொன்னால் என்னவென்று சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அது நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்களை குறிப்பனவாகும். இந்த பூமியில வாழுகிற நம்முடைய ஜீவிதம் எப்படிப்பட்ட ஒரு ஜீவிதத்தின் பங்காளிகளாய் நாம் இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற வாழ்வை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா நான் மற்றவர்களுக்கு செய்கிறதான நன்மைகள், நான் மற்றவர்களுக்கு செய்கிறதான உதவிகள் தான் எப்பொழுதுமே செய்தோம் அது என்னுடைய கனிகளாய் பார்க்கப்படுமே தவிர, நான் மற்றவர்களை பார்க்கும்போது ஒரு வெறுப்பின் பேச்சு, ஒரு பெருமையின் பேச்சு, ஒரு அகந்தையின் பேச்சு, மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மைப்படாத ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கும்போது, நமக்குள்ள இருந்து என்ன பண்ணக்கூடாது, அதாவது கனி என்கிறதான அந்த சாட்சியின் தன்மை வெளிப்படாத ஒரு அனுபவத்தை நாம் இந்த நாட்களில் பார்க்க முடிகிறது. ஒருவேளை ஆலயத்துக்கு போகிறவர்களாய் இருக்கலாம், வேதத்தை நன்றாய் கற்றவர்களாய் இருக்கலாம், வேதத்தை கேட்பவர்களோ போதிப்பவர்களோ யாராய் இருந்தாலும் சரி, அந்த வசனத்துக்குள்ளே தன்னை நிலைநிறுத்தி கொள்பவர்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியுமா, நாம் கனி கொடுக்க முடியும் அல்லது சாட்சியாய் வாழ முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு சாட்சியின் ஜீவிதம் எத்தனை பேர் இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆலயத்துக்கு வரும்போது அவருடைய பரிசுத்தவான்களாய் தன்னை வெளிப்படுத்துகிறார்கள். ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது அவர் நூதன சீஷனாய் மாறிக்கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். உள்ளே வந்தால் அந்நிய பாஷை, வெளியே போனால் அசுத்தமான பாஷைகளை பேசி நினைக்கிறார்கள். சாட்சி கேடின் அனுபவம், அதாவது கனியற்ற சாட்சி அற்றிருக்கிறதான ஒரு அனுபவத்தை இந்த நாட்களிலே நாம் பார்க்க முடிகிறது. என் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய கனிகளால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். நம்முடைய வார்த்தையோ இல்லை நம்முடைய பேச்சொன்றும் செயலொன்றாய் இருக்கும் என்று சொன்னால், நம் கிறிஸ்துவுக்காக நம்ம யாரையும் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது. ஏன் என்று சொன்னால், பேசுகிற எனக்குள்ள சாட்சி இல்லை. நான் வேதத்தை போதிக்கிறேன் என்று சொன்னால், இல்லை வேதத்தை கேட்கிறேன் என்று சொன்னால், அதன்படி நடக்கும்போது மட்டும்தான் என்ன செய்யப்படும், என்னில் இருக்கிற கனி அல்லது சாட்சி வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த சாட்சி வெளிப்படும் போது மட்டும்தான் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்ல பிதாவாகிய தேவன் நம்மை மகிமைப்படுகிறாரா, இல்லை தேவன் நாமம் தூஷிக்கப்படுகிறதா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம் உருவாக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என்று சொல்லி, மிகுந்த கனிகள், மற்றவரிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், தயை வெளிப்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்காக நான் இயேசுவினிடத்தில் பிதாவினிடத்திலே நான் செபிப்பவர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்குது. உண்மையாய் நாம் செபிக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு ஒரு மனிதன் விரோதியாய் இருந்தாலும் சரி, அவன் சத்ருவாய் இருந்தாலும் சரி, அவனும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களால் சாட்சியின் ஜீவிதம் வாழுகிறவர்கள். யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள்தான் கனி கொடுப்பவர்கள். யார் இப்படி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் முகாந்திரம்தான் பிதாவும் மகிமைப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். நாம் பிதாவினை நாம் மகிமைப்படுத்தும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம், சீஷனாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்போ உண்மையான சீஷர்கள் யாராய் இருப்பார்கள்,
கனி கொடுப்பவர்களாக இருப்பார்கள். உண்மையான சீஷர்கள் சாட்சியாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சாட்சியின் அனுபவம், அந்த கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே உருவாகட்டும். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நான் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்ததான எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளிலே சப்பா ஆண்டவரே, இந்த வசனத்தை தியானிக்க கிருபை கொடுத்து நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். அப்பொழுது நாங்கள் சீஷர்களாய் இருப்போம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் நிமித்தம், எங்கள் நிமித்தம் ஆண்டவரே, அப்பா உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாதபடி சாட்சியின் கனிகள் ஆண்டவரை எனக்குள்ளே வெளிப்பட, எங்களுக்குள்ள வெளிப்பட என் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியாண்ட கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.